கவலைப்படாத, ரெடியாக இருக்குது. கோச்சுட்டாருன்னா பிடி ஓட்டம், கோச்சுக்கலன்னா பிடி பிரசாதம் அப்படி கொடுத்துருவோம். தீர்மானம் பண்ணிடுது. ஒன்று கோச்சுட்டாருன்னா ஓட்டம், ஒத்துண்டாருன்னா பிரசாதம். பார்த்துக்கலாம். நின்றுடுத்து குழந்தைகள். ஒரு குழந்தை ரொம்ப தைரியம் வந்து சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு எடுத்து கணீர்னு கோவிலில் சொல்கிற மாதிரியே கோவிலில் கேட்டு கேட்டு பழக்கமான குழந்தைகள். இப்போ 5 கரட சேவை பார்த்து பார்த்து பழகி போயா சொன்னோம். 7 மணி அளவில் தொடங்கினா எப்போ தொடங்குவோன்னு உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொருத்தராக வந்து அலங்காரம் பண்ணி இது யார் முன்னாடி நிற்பா, யார் பின்னாடி நிற்பா, எவ்வளோ நேரம் ஆகும், எங்கெங்கே நிற்பார், எப்போ வருவார், எல்லாம் ஒரு கணக்கு. உங்களுக்கு ஒரு 5 கரட சேவை, இத்தனை மணிக்கு போனால் இங்கே வெளில வந்துடும், அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். எவ்வளோலாம் பிளான் பண்ணுறாரு பாவம் நீங்களும். ஆனால் அந்த பிளானையும் கெடுத்துட்டு தான் இருக்கார் வைகுண்டபதி. அவர் ஒரு பிளான் பண்ணுறார் தனியாக. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் அழகாக சொல்லிடுத்தான் சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு எடுத்தான். உடனே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலில் கூப்பிட்டா எப்படி போய் நிற்பாரோ அதுபோல் அடியேன் அப்படின்னு கைகட்டி வாய் பொத்தி நிற்கிறார். கைகட்டி வாய் பொத்தி யதிராஜன் ஜெகதாச்சாரியன் கைகட்டி வாய் பொத்தி. நம்ம பசங்களோட விளையாட்டம் என்ன திமிரா அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்க, பிச்சு விடுவோம் பிச்சு ஜாகிரதை அப்படின்னு ஒரு கோவம் நிச்சயமாக வந்துடும். சில சமயம் நம்ம மூடு நல்லா இருந்தால் குழந்தைகள் எதாவது சொன்னால் ஏன்னு சிரிச்சுட்டு இருப்போம். நமக்கு மூடு எப்போ அவுட் ஆகும் நமக்கே தெரியாது. அவ்வளோதான் போச்சு. அன்றைக்குன்னு பார்த்து குழந்தை ஆசையாக கேட்டு கொடுத்தனாலே பிரச்சனை தான். சில சமயத்தில் நம்ம ஏதாவது அவசரத்தில் இருப்போம், குழந்தைகள் ஓடி தொப்புன்னு மடி மேலே உட்காரும். இந்த அம்மாவுக்கு வரும் பாருங்க கோபம், அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடணும் தள்ளி விட்டுருவா போய் தலை அப்படி. ஆனால் ராமானுஜர் அடியேன் தாசானுதாசன் ஆயந்தேன்னு வந்து நிற்கிறாராம். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே குஷியே, நம்ம விளையாட்டில் ராமானுஜன் சேர்ந்துட்டாரா, ராமானுஜன் நம்ம விளையாட்டில் சேர்ந்துட்டாரா, சூப்பர்ரா அப்படின்னு இருக்கலாம் குழந்தைகள். கூப்பிட்ட பைய பார்த்து அவன் தான் ஒவ்வொரு குழந்தைக்கா வந்து ஒவ்வொருத்தர் நாதமணிகள் ஆள வந்தாங்க, ஒவ்வொரு குழந்தையா நிற்கிறது, தலையில் அழகாக சடாரி மாதிரி கையை வைக்கிறது. இப்போ ராமானுஜர் கை கூப்பி அடியேன்னு நிற்கிறார். இந்த குழந்தை ராமானுஜர் தலையில் கை வைக்கணும். ஊருக்கெல்லாம் தலையில் கை வைக்கிற ஆசாமி தலையில் கை வைக்க போகிறார், சன்னியாசி தலையில் அடியேன்னு நிற்கிறாராம். எப்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் நம்பெருமாள் முன்னாடி என்ன பாவத்தில் நிற்பாரோ அந்த பாவத்தில் கொஞ்சம் கூட குறையாதபடி ராமானுஜர் நிற்கிறார். அவருக்கு அந்த மண் அப்படியே ரங்கநாதனாகவே தெரியறது. நேற்று கூட ஜியர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம ஆழ்வார்த்தனை நம் ஜியர் பத்ரிகாசிரமம் போகிறத பற்றினா பேசும்போது சொன்னார். அந்த பத்ரியில் அங்கே நின்று அப்படி பார்த்தோம்னா அப்படியே கிளம்புற பார்த்தா அந்த பனி மூடின மலையே ரங்கநாதனும் தாயாரும் இருக்கா மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பனி விலகின பிறகு பார்த்தா ஸ்ரீனிவாசன் மாதிரி தெரியும் அப்படின்ட்டார். எத்தனையோ பேர் பத்ரி போயிட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்கா சொல்லியிருக்கா கேட்டிருக்கேன். ஆனால் நம்ஜியர் சொல்கிறார், பனியோடு பார்த்தா ரங்கநாதனுக்கு தாயார் திருவடி சேவை பண்ணுற மாதிரி இருக்கும், பனி விலகி பார்த்துட்டோம்னா ஸ்ரீனிவாசனா தெரியும் அப்படின்ட்டார். அப்போ எந்த ஒரு பாவம் இருந்தால் இந்த ஒரு திவ்ய திருஷ்டி கிடைக்கும். ராமானுஜர் அதுபோல் நிற்க அந்த பிள்ளை பார்த்தான். உடனே அழகாக சடாரி மாதிரி தன் கையை தூக்கி ராமானுஜர் தலையிலையும் வச்சுட்டான். கோட்டி ஜென்ம சுகரை வச்சு பார்த்தேன்னா தெரியும் ராமானுஜர் தலையில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பேற்பட்ட தலை, எல்லாருடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தலையாச்சு. அந்த தலையில் போய் இப்படி கை வச்சான். பசங்க டேஷ் வேண்டாடா இருடா நம்ம ராமானுஜர் பார்த்துக்கலாம்டா. அழகாக தலையில் அப்படி கையை வச்சுட்டு ஒரு சடாரி மாதிரி வச்சு கொடுத்தான். உடனே தீர்த்த பிரசாதம் மாதிரி ஒரு குழந்தை பாவம் காட்டுறது. உடனே பிரசாதம் கொடுப்பா இல்லையா. அடுத்து இந்த குழந்தைகள் தான் எல்லாம் மண்ணில் தானே வச்சு விளையாடிட்டு இருக்கு, பிரசாதமும் மண்ணு. அழகாக ராமானுஜர் இப்படி கை நீட்டாராம். பெருமாள் பிரசாதத்தை வாங்கணும்னு கை நீட்டா. அது ஒரு பிள்ளை ஒரு பிடி மண்ணை எடுத்து ராமானுஜர் கையிலையும் போடுறதான். ஒரு பிடி மண் எடுத்து ராமானுஜர் கையில் போடுறதான். ராமானுஜர் கண்களில் ஆனந்த பாஷம் அப்படியே வாங்கி தலையில் போட்டுக்கிறாராம். பிரசாதம் ஏண்டானா இந்த பிள்ளைகள் விளையாட்டில் பிரத்யட்சமாக ரங்கன் இருக்கானே, ரங்கன் உகந்து போகாமல் இருப்பானோ. இன்னும் அழகாக விளையாடுறதுகள். அதுக்குள்ளே ஊரில் பெரியவாள்லாம் பார்த்தா டாய் பசங்களா உதப்பேனோன்னு ஓடி போயிடுதுகள் எல்லாரும். ராமானுஜர் திரும்பி பார்த்தா எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருந்தா, ஏன் கெடுத்த விளையாட்டை நீங்கள் இப்படி பண்ணிட்டு அடுத்த வாடி நான் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாளேன்றார் ராமானுஜர். இன்றைக்கி அழகாக என்ன விளையாட்டில் சேர்த்துட்டார்கள், நீங்கள் இப்படி பண்ணதுனால இனிமேல் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டார்களா, விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறாராம். அப்போ அந்த பிள்ளைகளிடத்துல அந்த பக்தியையும் நம்பிக்கையும்
பகவத் தியானத்தையும் பகவத் சரணாரவிந்தத்தினுடைய ருச்சியையும் கொடுக்கணுன்றதுனால எவ்வளவு கீழே இறங்கி வர. இதானே கருணை. இத்தனை தூரம் இறங்கி வரணுமா அப்படின்னா அந்த குழந்தைகள் ஆயுஷ் முழுக்க நினச்சிட்டு இருந்தான். பெருசான பிறகுதான் ராமானுஜர் யாருன்னு அதுங்களுக்கு புரியறதான். ஐயோ, நான் ராமானுஜர் தலையிலேயே கை வச்சிருக்கேன், இப்போ நினச்சாலே என்னமோ பண்ணுறது அப்படின்றான் அந்த பையன். ஒரு பையன் நான் ராமானுஜருக்கு பிரசாதம் மண்ணையே கொடுத்தேன் அப்படின்றதான். ஆனால் அந்த கிருபை அந்த குழந்தைகளை பகவத் பக்தியினுடைய ஆழத்துக்கு எடுத்துட்டு போச்சான். அதானே வேணும். யார் எந்த விதத்தில் இருக்காளோ அந்த விதத்தில் போய் அவர்களை பகவானை அனுபவிக்கும்படியாக செய்யறது தானே ஒரு கடமை, ஒரு குருவுடைய கடமை. காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின். நீ தானேப்பா வந்து கிருப்ப. இந்த குழந்தைகள் விளையாடுறதுன்னு சிரிச்சுட்டு கூட போயிடலாம் இல்லையா? நம்மளாம் பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் விளையாடும், நம்ம பாட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு மேலே அதை ரொம்ப ஈடுபட மாட்டோம். சுவாமி ராமானுஜர் ஈடுபட்டு அவ்வளவு அழகாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டாருன்னா நாமும் இந்த மாதிரி விளையாட கூட்டா ராமானுஜர் வருவார், நமக்கும் வருவார். அந்த ஸ்ரீரங்கத்தை விளையாடின குழந்தைகளுக்கு வந்தவருக்கு நாமும் குழந்தைகள் தானே. அதனால சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. அத்தனை பெரியவர் ராமானுஜர், ஆனால் குழந்தைகளுக்காக இறங்குறார். அப்போ இந்த கருணை குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் பத்தாது, அதுக்கு இடத்துல கோச்சிக்காம அதுங்களை நல்வழிப்படுத்தணுன்ற அந்த ஒரு கருணை இருக்கு. இந்த கருணை தான் நம்மளை காப்பாற்றும். இந்த காருண்யம்தானே விசேஷம். நிறைய சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்கேன். நிறைய கோவில்கள்லாம் ராமானுஜருடைய ஸ்ரீபெரும்புதூர், மேல்கோட்டை, இங்கெல்லாம் அந்த பட்டரோடு அவள் குழந்தைகளும் வந்துடும். அவாத்து குழந்தைகள் எல்லாம் துண்டு வேஷ்டி கண்டு ஸ்கூல் லீவ் விட்டு நம்மாத்து குழந்தைகள்லாம் எங்கெல்லாம் ஊர் சுற்றலாம் அங்கே போகலான்னுமே. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே குஷி என்னடான்னா கோவிலுக்கு போகிறது தான். எல்லாம் 12 திருமண நைட்டுக்கும் ஒரு வேஷ்டியை கட்டிக்கும். ராமானுஜர் சந்தபி ஓரத்தை அப்படி நிற்கும், இடுப்பில் கையை வச்சுண்டு. அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும். தட்டை கொண்டு காமிட்டா தட்டை காமிச்சிட்டு வரும். சடாரி சாதினா சடாரி சாதி இத்தூண்டு இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நினச்சிப்பேன், எல்லாம் ராமானுஜர் அன்றைக்கி விளையாடின விளையாட்டு இந்த காலத்து குழந்தைகள் வரைக்கும் உரிமையோடு ராமானுஜர் சந்நிதியில் நின்று கைங்கரியம் பண்ண வந்துடுறோம். அப்போ இந்த கருணை இருக்குது. அந்த கருணா மேகம் நம்ம தலைக்கு மேலே எப்பொழுதுமே இருக்குது. அது எப்பொழுதுமே நமக்கு கிருபையை வர்ஷிச்சுட்டே தான் இருக்க போகிறது. அதனால் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணார விந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லு ஏன் நெஞ்சே. இதுதான் நமக்கு கதி, இதை விட்டால் வேற கதி இல்லை அப்படின்றார் திருவரங்கத்து அமுதனார். அப்போ பேய்க்கு கிருபை பண்ணார், வண்ணானுக்கு கிருபை பண்ணார், இந்த தெருவில் விளையாடுற பிள்ளைகளுக்கு கிருபை பண்ணார். கருணை எத்தனை விதம் பார்த்தேளா. அடுத்து இன்னும் ஒரு கிருபை, தரித்திரத்தில் ஒரு காருண்யம். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் அழகாக ஒரு கிராமத்துக்கு போகிறார். போயின்னு இருக்கார். நிறைய சிஷ்யாளோட பல ஊர்கள் கடந்து பல ஊர்களுக்கு பக்தியை கொடுத்துண்டு ஜனங்களெல்லாம் நல்வழிப்படுத்திண்டு எல்லாருக்கும் சரணாகதியினுடைய மகிமையை சொல்லிண்டு போகிறார். போகும்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் 2 பேர் இருக்கிற ஒரு ஊருக்கு போகணும். அழகாக போகும்பொழுது பார்த்தா நிறைய சிஷ்யாலாம் கூட வரான்னு சொல்லிட்டு அழகாக 2 சிஷ்யாளை ஒரு பணக்கார சிஷ்யன் இருக்கார், அவர் வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த மாதிரி சிஷ்யாளோட நான் வரேன்னு சொல்லு, ததி ஆராதனை அவர்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டார். ததி ஆராதனை அடியவர்களுக்கெல்லாம் அன்னம் அவாத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த 2 சிஷ்யாலும் கிடுகிடுன்னு போனார்கள். அவரிடத்துல விஷயத்தெல்லாம் சொன்னார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக ராமானுஜர் வரார், யதிராஜன் வரார், என்னுடைய ஆச்சாரியன் வரார் அப்படின்னு சொல்லி ஆசையாக ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டார். போனவாளை கவனிக்கவே இல்லை. அவர்கிட்ட விஷயத்தை வாங்கிட்டு அவளை விட்டுட்டா. அவள் திரும்பவும் சுவாமி ராமானுஜர் இடத்துல வந்தால் நடந்து வந்த கலப்பு, பசி, தாகம் எல்லாம் இருக்குது. அப்போ சுவாமி ராமானுஜர் கேட்டார், விஷயம் சொன்னீரா? சொல்லியாச்சு சுவாமி. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் வரல்னு ஊர்லேயே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கா.
உடனே சுவாமி ராமானுஜர் கேட்டார், உங்களுக்கு எதாவது தீர்த்தம் கொடுத்தானா, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுத்தானா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இல்லை சுவாமி, அவர் நீங்கள் வரையல்ற சந்தோஷத்தில் அவர் பாட்டுக்கு எல்லா ஏற்பாடும் கவனிக்க போயிட்டார், அதனால் எங்களை கவனிக்க முடியல அவரால். ஆனால் நீங்கள் வரையல் ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படின்னா ராமானுஜர் கோபம் வந்துடுத்து. இவ்வளோ தூரம் வந்திருக்கா, அவளுக்கு ஒரு அன்னம் கொடுக்கணும்னு தோண வேண்டாம், ஒரு சாதாரண மனுஷத்தன்மை, அது இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறா அப்படின்னா அவளை சாப்பிடுங்கோ, இவ்வளோ தூரம் கிளச்சி வந்திருக்கேளே அப்படின்னு அவளுக்கு ஒரு பரிவு வேண்டாமா? இப்படி பரிவில்லாதவன் வீட்டில் போய் நான் சாப்பிடணுமான்னுட்டார். இப்படி பரிவில்லாதவன் வீட்டில் போய் நான் நிற்கணுமா அப்படின்னு விட்டாராம். ஏண்டான்னா அந்த பக்தர்களிடத்திலே பரிவு வேணுமா, அந்த பரிவு இருந்தால் தானே. அதனாலே பார்த்தா சுவாமி ராமானுஜர் ஒன்றும் பதில் சொல்லலை, கிளம்பினார், நேர போகிறார். போகும்போது அழகாக அந்த கிராமத்துக்குள்ள நுழையிறார். நுழையும் பொழுது ரோட்டில் அங்கே தெருவில் சில மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் மாடு மேய்ச்சின்னு இருக்கா கிராமத்து எல்லையில். அப்போ சுவாமி ராமானுஜர் கேட்குறார், ராமானுஜருடைய சிஷ்யர் வீடு எங்கே அப்படின்றார். அப்போ அந்த பிள்ளைகள் கேட்குறது, பணக்காரராக இருக்கார் அந்த சிஷ்யரா, ஏழையாக இருக்கிற வரதாச்சாரியர் வீடா, எது சொல்லுங்க, அது ஏழையாக இருக்கிற குணவான் வரதாச்சாரியர் வீடா, பணத்தில் கெத்தாக இருக்கிற அவர் வீடா அப்படின்றதுக்கு குழந்தைகள். உடனே ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், குணவான் வரதாச்சாரியார் வீடு எங்கேன்னார். இந்த பக்கம் போங்கோ அப்படின்னு எடுத்துக்க. அழகாக சுவாமி ராமானுஜர் போகிறார். அவன் வீட்டுக்கு போயாச்சும். ரொம்ப தரித்திரத்தில் இருக்குது அந்த வீடு, ரொம்ப ஒரு பாவப்பட்ட நிலைமையில தான் அந்த வீடே இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படி இருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ உள்பக்கமாக கதவு தாழ்பால் போட்டிருக்கு. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், வரதாச்சாரியார் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து அவர் எங்கேயோ பிக்ஷை வாங்க போயிருக்கார், உஞ்சவிருத்திக்காக அப்படி போயிருக்கார். அப்போ அவர் வீடு உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருக்குன்னா அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து. உடனே ஒரு சிஷ்யனை பார்த்து கதவை தட்டுப்பா அப்படின்னு சொன்னான். உடனே அழகாக கதவை தட்டினா. தட்டின உடனே உள்ளேன்னு ஒரு பெண் குரல் கேட்டது, யார்? உள்ளே சொல்கிற, அடியாள் ராமானுஜதாசி வெளியே யார் அப்படின்னா. அடியாள் ராமானுஜதாசி வெளியே யார் அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சுட்டே சொன்னார், அடியேன் தாசானுதாசன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னுட்டார். அந்த அம்மாவுக்கு நம்ப முடியலை. தெய்வம் தன் வீட்டு கதவை தட்டிண்டு வாசல்ல வந்து நிற்கிறது. ஓன்னு அழறோம், என்ன தேடிட்டு வந்து கொடுத்தா, என் மேல அக்கறை கொண்டு கொடுத்தா. குரு நம்மளை நினைச்சாலே போதுமே, குருவுடைய நினைவுகளில் நாம் இருந்துட்டோம்னாலே இதுவே பரம அனுகிரகம். இதை விட வேற என்ன வேணும்? எத்தனையோ பேர் இருக்கா, குருவுக்கு என்ன சிஷ்யாளுக்கு குறைவா சொல்லுங்க. எல்லாரையும் தன் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கார். மம ஹிருதயவாசி அப்படின்னு எல்லாரையும் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கோம். அத்தனை பேரும். நிறைய பேர் என்கிட்ட சொல்ல, தூத்துக்குள்ள அவளை தெரியுமா அவளை தெரியுமான்னு. நான் சொன்னேன், எல்லாரையுமே தெரியும், பேர் தான் தெரியாது. அத்தனை பேரையும் ஆளை பார்த்தா நான் சொல்லுவேன் எனக்கு வாழ தெரியும்னு சொல்லுவேன். ஆனால் பேர் ஊர் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. ஏண்டானா அந்த ஆத்மா அதானே முக்கியம், நமக்கு வேற எதுவும் பிராதானியம் இல்லையே. அப்போ இவர் சொல்கிறார், அடியேன் தாசானுதாசன் ராமானுஜன் அப்படின்னோடனே அழறா. வெள்ள தெய்வம் நிற்கிறது, உள்ளவன் நிற்கிறா. ஆச்சாரியரே தேவரீர் பிரபோ, அடியாள் இங்கேருந்து சேவிக்கிறேன், உள்ளேந்து சேவிக்கிறான், உள்ளேந்தே நமஸ்காரம் பண்ணுறான். கதவை திறந்து வெளில வர வேண்டாமா? அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்து. என்ன ஒரு பொம்பளை வெளியில் வராமல் உள்ளேருந்து பேசின்னு இருக்கா, ஆச்சாரன் வெளில வந்து நிற்கிறா, ஒரு மரியாதை இல்லையா, ஒரு அக்கறை இல்லையா அப்படின்னு. ராமானுஜன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார், சத்தம் போடப்படாது எல்லாரும் அப்படின்னுட்டார். ஆனால் எல்லாரும் இப்படி பார்த்தாலா குனிஞ்சுட்டா. சுவாமி க்ஷமிக்கணும், வெளியில் வர இயலாதுன்னுட்டா. ஏன்னா புடவை இல்லை, இருக்கிற ஒரு புடவையை தோச்சு கொடியில் காய போட்டிருக்கான். அது காஞ்சாதான் அதை உடுத்திண்டு வெளில வர முடியும், அவ்வளோதான் அவன் நிலைமை. அந்த புடவையே தான் கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு அதை வச்சு ஓட்டின்னு இருக்கா வாழ்க்கையை. யதிராசருக்கு அது புரிஞ்செடுத்து உடனே தன் மேல் துண்டு உண்டு, சன்னியாசிக்கு இடுப்பில் அதை கட்டிக்கிறதுக்கு ஒரு துண்டு உண்டு, இன்னும் ஒரு காவி துண்டு ஒன்று உண்டு. அந்த துண்டை அந்த கூரையில் ஒரு ஓட்டை இருக்குது, அதை வழியாக அப்படி உள்ளே தூக்கி போடுறார். அப்படி தூக்கி போட்டார், நேராக போய் அவளுடைய சரீரத்தில் விழுந்தது. அவள் புரிஞ்சு கொடுத்தான். அவள் நேரடியாக சொல்ல முடியல, எப்படி ஒரு பெண் சொல்ல முடியும், எனக்கு வஸ்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? புரிஞ்சுட்டாரா, தன் காவி வஸ்திரத்தை எடுத்து போட்டாராம். சன்னியாசிகள்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு ஸ்திரீகளிடத்துல இப்படி. ஆனால் அவளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான். ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் இது. அழகாக அந்த வஸ்திரத்தை அப்படி தூக்கி போட்டுட்டா. ஒரு தாயாருக்கு அப்படிங்கும்போது கொடுக்க தானே செய்வோம்.
அப்போ ஒன்றும் அங்கே வேறு சிந்தனை கிடையாது. உடனே அவள் கண்களில் ஆனந்த பாஷம், ஆஹா தரித்திரத்தில் இருந்ததுனாலே இன்றைக்கி பிரயோஜனம் அடைஞ்சேன். என்னடா நான் ராமானுஜர் வஸ்திரம் கிடச்சிடுது. நல்ல வஸ்திரம் இருந்தால் ராமானுஜரோட துணி கிடச்சிருக்காது, ராமானுஜர் மேனியில் பட்ட ஒரு வஸ்திரம் கிடச்சிருக்காது இல்லையா? அப்போ அந்த தரித்திரமும் நல்லது தான். நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கோமோ அந்த நிலைமை நல்ல நிலைமை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு விசேஷ கிருபை இருக்குது. கிருபை இல்லாமல் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல காரணம் உண்டு. ஏதோ ஒன்று தள்ளி போகிறது, இல்லாட்டி ஏதோ வியாதி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, இப்படிலாம் நிறைய நடக்கிறது. அப்படின்னா இதில் ஏதோ ஒரு நன்மை நிச்சயமாக ஒளிஞ்சுன்னு இருக்கு. இவள் கண்களில் கண்ணீர், ஆஹா என்னுடைய அம்மா மாதிரி வஸ்திரத்தை போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. ராமானுஜருடைய காவி வஸ்திரத்தை உடுத்திண்டு வெளியில் வந்தா. என்ன பாக்கியம் வேணும்! ராமானுஜர் வஸ்திரத்தை தொடர்றதுக்கே பாக்கியம் வேணும். நிஜமாவே சொல்கிறேன். அந்த ராமானுஜ வஸ்திரம் கிடைக்கிறதுன்றதே ஒரு தனி சுகம். சுயம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். முதல் தடவையோ 2வது தடவையோ போயிருந்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு. ராமானுஜர் தானான திரும்பி பார்த்து நான் பாட்டு நின்றுட்டே இருந்த, கூட்டமே இல்லை அன்றைக்கி. பார்த்து வெளில வருவேன். சரி யாராவது வந்துட ஒதுங்கி வந்து நின்றுடுவேன். திருப்பி எதிராஜரை பார்ப்பேன், கையை கூப்பிண்டு அவருடைய அந்த வைபவங்கள் நினச்சி நான் பாட்டுக்கு நின்றுருந்தேன். அப்போ அவர் வஸ்திரம் எல்லாம் உடுத்தின்னு இருந்தா. அப்பா எப்படி இருக்கா ராமானுஜர், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கே. ஐயோ ஏதான ஒரு ஜென்மா அந்த வஸ்திரம் கிடைக்காதா அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். நான் பாட்டுக்கு நினச்சேன், வெளில பேசவே இல்லை. ஐயோ யதிராஜருடைய ஒரு வஸ்திரம் கிடைக்காதா எனக்கு, அவர் திருவேணியை தொடதான் முடியலை. ஒரு கரப்பாம்பூச்சியாக இருந்தால் கூட மேலே ஏறிட்டு ஓடி வந்திருப்பேன், இல்லாட்டி ஒரு வஸ்திரமாக இருந்தால் கூட மேலே தொட்டிருப்பேன். எதுக்கும் வழி இல்லாமல் இப்படி தண்டமாக மனுஷனாக பிறந்துட்டேனே, என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போய் நின்றுட்டு ஓரத்தில் வந்து நின்னேன். திடீர்னு பட்டர் வந்தார், இங்கே வாங்கோ அப்படின்னா. அடியேன்னு போய் நின்னேன். உடனே அங்கேருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்தார், இந்தாங்கோன்னார். நான் கேட்டேன் என்னதுன்னார். யதிராஜர் வஸ்திரம் உங்களுக்கு தான், வச்சுக்கோங்கோ அப்படின்னார். இன்னும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. கற்பனையே நான் பண்ணலை, எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ராமானுஜர் கருணா தெய்வம் சொல்கிறேன்னா சத்தியம், சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். பிரத்யக்ஷத்தில் வஸ்திரம் ஸ்ரீரங்கத்தில் கொடுத்துருக்கார், நிறைய ஊர்களில் கொடுத்துருக்கார் ராமானுஜர் வச்சுக்கோங்க, நிறைய ஊர்களில். ஆனால் முதல் தடவை ஸ்ரீரங்கத்தில் கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொண்டு கூட வச்சோன்னு ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஸ்ரீரங்கம் போயிட்டு ராத்திரியாக போயிட்டு காலங்காலத்தில் சாயங்காலம் சத்சங்கத்துக்கு வந்தேன். அப்போ அந்த ராமானுஜ வஸ்திரம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த ஸ்திரீயுடைய பாக்கியம் என்னன்னு. ராமானுஜர் மேலப்பட்ட வஸ்திரத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. ஏன்னா மகாத்மாக்கள் உடம்பு மனசு இந்திரியங்கள் எல்லாம் பகவத் விஷயமாக இருக்குது. நம்ம மனசில் 1008 சிந்தனைகள். பெரியவாளுடைய மனசு அப்படி இல்லை. அழகாத உடுத்திண்டு வந்தா ராமானுஜரை சேவிச்சுட்டா. உடனே ராமானுஜர் இப்படி பார்த்தார், எங்கே வரதாச்சாரியார் அப்படின்னார். சுவாமி பிக்ஷைக்காக அப்படி போயிருக்கார். அப்படியா, நான் நிறைய சிஷ்யாவோட வந்திருக்கேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் பிக்ஷா வந்தனம்னுட்டார். இவா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவர் உஞ்சவிருத்தி எடுக்க போயிருக்கார். சுவாமி ராமானுஜர் சொல்கிறார், இன்றைக்கி உங்கள் வீட்டில் தான் பிக்ஷை, அத்தனை பேருக்கு ததியாராதனம் உங்கள் ஆற்றுல தான், நம்ம பெருமாளுக்கு உங்கள் வீட்டில் வச்சு தான் திருவாராதனம்னு. ஏதோ பணக்கார வீட்டில் போய் பண்ணால் நியாயம், இவாளுக்கே ஒன்றும் இல்லை. ராமானுஜர் இங்கே தானுட்டார். அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஐயோ யதிராஜர் என்னுடைய வீட்டில் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறேன்னு சொல்கிறாரு, என்ன பாக்கியம்னு பார்த்துட்டு இருக்கா. அழகாக யதிராஜர் நேராக போனார். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஓரத்தில் உட்காந்துட்டார். சின்ன வீடு, குடிசை வீடு தான். அழகாக உரிமையோடு போய் உட்காந்துட்டாராம். அதானே குரு கிருப்பை. அவன் நம்ம வீட்டை நினச்சுட்டாலே அவர்கள் மானசீகமாக நம்ம இடத்துல வந்துட்டார்கள்னு அர்த்தம். சில சந்தர்ப்பங்களில் சரீரத்தோடு வரா. பல சந்தர்ப்பங்களில் நம்ம குரு தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணும் பொழுது அப்போ நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறதுன்னா மானசீகமாக குரு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நமக்கு சமாதானம் சொல்லி உடல் மனோபலத்தை கொடுத்துருவார்கள். சுயம் அனுபவத்தில் சொல்கிறேன். குருஜி அம்மா பரமபதிச்ச ஒரு சுவடே எனக்கு இல்லை, நிஜமாவே சொல்கிறேன். குருஜி அம்மா டிசம்பர் 26 பரமபதிச்சுட்டார். ஆச்சாரியன் திருவடி அடைச்சு. ஆனால் எனக்கு இன்னி வரைக்கும் குருஜி அம்மா என்னை விட்டு போனார்கள்ன்ற ஒரு சிந்தனை இல்லை. அப்படி சிந்தனை இருந்தால் நான் பன்றிபுரம் போயிருக்கவே முடியாது. பன்றிபுரம் நான் போனேன் அப்படின்னா என் குருஜி அம்மா என் கூட இருந்தார்கள்னு தெரிஞ்சதுனாலே தான் நான் போனேன். சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட இன்னி வரைக்கும் என் குருஜி அம்மா கூட தான் இருந்துருக்காது, மாற்றமே இல்லை. அழகாக ராமானுஜர் போயாச்சு. அந்த வீட்டில் உட்காந்து விட்டா அவள் நம்ப முடியல. யதிராஜர் தன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கார்.
உடனே பார்த்தா வரதாச்சாரியர் வந்து அதுக்கப்புறம் தலிகையெல்லாம் பண்ணணும்னா நடக்காது, சமையல்லாம் பண்ணணும்னா நடக்காது. அவர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அரிசி பருப்பெல்லாம் இல்லை. அப்போ அந்த லக்ஷ்மி அம்மாளுக்கு தோணிடுத்து, எப்படியாவது இத்தனை பேருக்கும் அன்னம் பரிமாறணும், எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சா. சொந்தக்காரெல்லாம் இல்லை, தெரிஞ்சவாள்லாம் இருக்கா, ஆனால் ஒன்றும் தரமாட்டாளே, இத்தனை பேருக்கு வேணும்னா யார் தருவா? அப்போ உடனே அவளுக்கு தோணித்து, ஒரு மளிகை கடைக்காரனுக்கு இவன் மேலே அப்படி ஒரு ஆசை. அவள் உடம்பு ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாம் உடல் அழகு தானே மெயினாக பார்க்கணும். அவள் உடம்பு ரொம்ப அழகாக இருக்குது, எப்படியாவது அந்த உடலை அனுபவிச்சுடணும்னு ஒரு ஆசையம், அப்படி ஒரு வெறி, அந்த சரீரத்து மேலே ஒரு ஆசை. அவனும் பலவிதமாக அந்த சங்கேத பாஷையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் சொல்லி பார்த்துறான், எப்படியாவது தன் ஆசைக்கு இந்த லக்ஷ்மி அம்மாளை இணங்க வைக்கணும்னு. எல்லாம் தோற்று போயிடுது. அந்த லக்ஷ்மி அம்மாளுக்கு இப்போ அது தோணித்து நேராக அந்த மளிகை கடைக்காரங்கிட்ட போயிட்டான். இவன் வரதை பார்த்தோன்னே இவன் சந்தோஷப்பட்டுட்டான். அப்பா ஐயோ எப்படி இருக்கா, என்ன அழகு, சே, இந்த மாதிரி ஒரு அழகை கண்ணாலேயே பார்த்துட்டு எனக்கு கை தொட முடியலையே. அந்த ஒரு வக்ர எண்ணம் இப்படி பார்த்துட்டு இருக்கான். லக்ஷ்மி அம்மாள் வந்தா, கையை கூப்பினா, அப்பா மளிகை கடைக்காரனே, நீ ரொம்ப நாளாக எதுக்காக ஏங்குறையோ அந்த ஆசை இன்னைக்கு ராத்திரி உனக்கு பூர்த்தி ஆகும். என்னுடைய ஆச்சாரியன் வந்திருக்கார், நிறைய சிஷ்யாலாம் வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் அன்னம் கொடுக்கணும், அதனால் நிறைய மளிகை சாமான் எனக்கு அனுப்பிவிடு, அதுக்கெல்லாம் பணத்துக்கு பதில் ராத்திரிக்கு இந்த சரீரம் உன்னுடைய சொத்துன்னுட்டா. இந்த சரீரம் நான் சொல்லலை, நான் உன்னுடைய சொத்துன்னு சொல்லலை. நம்ம சரீரம் வேறு, நாம் வேறு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம யாருமே சரீரம் இல்லை, சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. நம்மளை கொண்டு தான் இந்த சரீரம் நடந்துருக்கு, சரீரத்தை கொண்டு நம்ம இல்லை. நம்மளை கொண்டு தான் அந்த சரீரம் கேட்கறது, நம்மளை கொண்டு தான் சரீரம் பேசுறது. அந்த நாம் சொல்கிறோமே, அந்த நான்றது நம்முடைய ஆத்மா, நான்றது இந்த ஆத்மா. இந்த சரீரம் நமக்கு தான், இந்த உள்ளுக்குள்ளே இந்த ஆத்மா கிளம்பி போயிடுச்சுன்னா அந்த சரீரத்துக்கு பேரே கிடையாது, பிணம் தான் பேர், அவ்வளோ, அதுக்கு மேலே பேரே கிடையாது. அதனால் அவள் சொல்லிட்டா, இன்னைக்கு ராத்திரி இந்த சரீரம் உமக்கு கிடைக்கும்னுட்டான். அவன் பார்த்தான், தானாக வந்து விழறதே, இதை விட என்ன வேணும்னு சொல்லி அள்ளி அள்ளி மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வச்சுவிட்டான். அவனே தூக்கி கொண்டு வந்து வச்சுவிட்டான், அழகாக வச்சுவிட்டான். ஜோராக தலிகையெல்லாம் பண்ணிட்டான். ராமானுஜர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக நல்லா தள்ளிகையெல்லாம் பண்ணேன். சுவாமி ராமானுஜர் அழகாக தன்னுடைய பெருமாளுக்கெல்லாம் அம்சையெல்லாம் பண்ணிட்டார். எல்லாம் பண்ணியாச்சு. அழகாக ராமானுஜரும் ஆகாரம் எடுத்துட்டார், சிஷ்யர்கள்லாம் ஆகாரம் எடுத்துக்கிறார். அப்போ தான் வரதாச்சாரியர் வரார். அவருக்கு ஒரே சந்தோஷம். நிறைய பேர் பாகவதாள்லாம் வீட்டு வாசலில் நிற்கிறா, ஒரே குஷியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா காம்பீரியமாக யதிராஜன் கைகளில் திருதண்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார். வா வரதாச்சாரியார், வா வா வா, முதல்ல பிரசாதம் சாப்பிடு அப்படின்றார் ராமானுஜர். வரதாச்சாரியர் நம்பவே முடியல, ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜரை பார்க்கணும், எப்போ போகிறது, இப்போதைக்கு போக முடியாதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருக்கு தேடிண்டு வந்துட்டாராம் ராமானுஜர். அழகாக சேவிச்சார், 2 பேரும் சேர்ந்து சேவிச்சார்கள். 2 பேருக்கும் தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். திருவடி அலம்பின ஜலம் அதை எடுத்து அழகாக தலையில் புரோக்ஷனம் பண்ணிட்டார்கள். பிரசாதம்லாம் 2 பேரும் சாப்பிட்டார்கள். அப்போ லக்ஷ்மி அம்மாள் சொன்னால், உங்ககிட்ட உத்தரவு கேட்காம நானே ஒரு முடிவு எடுத்துவிட்டேன், மன்னிச்சுடுங்கன்னு. என்ன விஷயம் சொல்லுமா, எப்படி இவ்வளவு தலிகை ஏற்பாடு பண்ணா, எப்படி முடிஞ்சது ஒன்னாலே அப்படின்னா. அப்போ அந்த விஷயந்தான் சொல்லணும்னா, என்னவா இருந்தாலும் சொல்லு, இப்போ ஏற்பட்ட காரியம் நீ பண்ணியிருக்காய், இதுக்கு நீ எந்த காரியத்தை பண்ணாலும் அது தவறில்லைன்னுட்டார். இப்படி ஒரு புருஷன் என்ன பண்ணா சொல்லு அப்படி தானே மிரட்டணும். யார்கிட்ட போய் கடன் வாங்கி தொலைச்ச, ஏற்கனவே 1000 பாடுபட்டு இருக்கேன், உனக்கு அதாவது அறிவு இருக்கா? நல்ல வார்த்தைகள்லாம் வருமே புருஷாளுக்கு. இந்த பெண்டாட்டி திட்டத்துக்கு மட்டும் எங்கேருந்து வார்த்தைகள் வரும்னு தான் தெரியாது. அது பெண்டாட்டி திட்டமும் எங்கேருந்து தான் கோவம் வரும்னே தெரியாது. அப்போ தான் ஒரு வீரம் ஆண் தன்மைலாம் அப்போ தான் வரும். அந்த மாதிரிலாம் திட்டலையா, சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னுட்டான். அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லி, இன்றைக்கி ராத்திரி அந்த மளிகை கடைக்காரனுக்கு இந்த சரீரத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒத்துண்டு தான் இத்தனையும் கொடுத்துருக்கான். உடனே வரதாச்சாரியர் ஓன்னு அழுதார். இப்போ கை கூப்பின்றார், சுவாமி மன்னிச்சுடுங்கோ, தெரியாதனமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலே, தப்பாக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னார். ஐயோ நான் தப்பாக எடுத்துக்கலம்மா, உன்னை அடைஞ்ச நான் பாக்யசாலி, நான் ஆண் பிள்ளையாக பிறந்துட்டேனே, பெண்ணாக இருந்தால் நான் இன்னொரு ராத்திரிக்கு இருந்திருப்பேனேன்னார். நான் ஆணாக பிறந்ததுனால என்னால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்தேம்மா அப்படின்னு விட்டார். இந்த விஷயம் எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை. அழகாக 2 பேரும் ஆகாரம்லாம் சாப்பிட்டு முடித்தார்கள். ராமானுஜர்
பகவத் விஷயமெல்லாம் சொன்னார். கொஞ்ச நேரம் ராமானுஜர் விஸ்ராந்தியாக அப்படி படுத்துட்டார். ராத்திரி அழகாக எல்லாம் ஆயாச்சு. உடனே சுவாமி ராமானுஜர்கிட்ட வரதாச்சாரியர் லக்ஷ்மி அம்மாளும் சொன்னார்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நீங்கள்லாம் விஸ்ராந்தியாக இருக்கும், தோ வந்துடுறோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போனால் ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அழகாக அவர் திருவடி அலம்பின ஜலத்தையும் எடுத்துட்டு போனார்கள். அழகாக அவன் வீட்டு கதவை தட்டினார்கள். அவன் ஜம்முன்னு மைனர் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு காத்துட்டு கிடக்கிறான். வாடா அப்படின்னு. எந்த ஒரு நாளுக்காக எங்கிட்டு இருந்தானோ அந்த நாள் தானாக வந்துடுத்துன்னு சந்தோஷத்தில் நின்றுட்டு இருக்கான். அழகாக கதவை திறந்தா வரதாச்சாரியர் தேமே நிற்கிறார், கையை கூப்பிண்டு. பயந்தே போயிட்டான். ஐயோ, அந்த படுபாவி பொம்பளை ஏமாத்திட்டாள், இப்படி பண்ணி தொலைச்சுட்டாளே அப்படின்னு வருத்தப்பட்டான். வரதாச்சாரியார் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை அழிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் பண்ண உபகாரத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, கைகூப்பி வணக்கம் பண்ணுறவளை தான் எனக்கு பண்ண முடியும், இதை தவிர வேறு எதுவும் பெருசாக எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ராத்திரி இன்றைக்கி உங்களோட இருக்கட்டும், நான் வாசலில் காவல் காக்கிறேன், நீங்கள் எப்போ திருப்தின்னு சொல்லலாம் அப்போ அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்ச்சா. உலகத்தில் நடக்குமா அதெல்லாம்? உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது, இப்படிலாம் கூட இருப்பாளா லோகத்திலே அப்படின்னு பார்த்தான். அப்போ அவளும் அழகாக வந்தால் கைகூப்பி அவனை சேவிக்கிறா. நீர் பண்ண உபகாரத்துக்கு நாங்கள் கடன் பட்டிருக்கோம், பெரிய கடன் பட்டிருக்கோம்லாம் சொல்லிவிட்டு அழகாக அந்த மளிகை கடைக்காரனுக்கு ராமானுஜருடைய திருவடி அலம்பின ஜலத்தை கொடுத்தார்கள். எங்கள் ஆச்சாரியன் அவருடைய திருவடி அலம்பின ஜலம் ஸ்ரீபாத தீர்த்தம், இதை நீங்கள் ஸ்வீகரிக்கணும்னா. அவன் விஷத்தை கொடுத்தாலே குடிக்கிற நிலைமையில தான் இருக்கான் இந்த காமத்தில். அழகாக அவன் கையில் கொடுத்தார்கள். அழகாக அதை குடித்தான், அப்படி தலையில் சேர்த்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு குடித்தா கொஞ்ச நேரம் ஆச்சு, மனசை என்னமோ பண்ணிட்டு, ஐயோ இப்படி போய் பாவியாயிட்டேனே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேனே, இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டேனே, அதுவும் இவ்வளவு மாதிரி உத்தமையான ஒரு பெண்ணை போய் என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறதுக்கு இத்தனை அசியாயம் பண்ணிட்டேனே, ஐயோன்னு கதறி அழுது அந்த லக்ஷ்மி அம்மாள் திருவடிகளில் விழுந்தான். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அவன் கதறின, என்னை மன்னிச்சுடுமா மன்னிச்சுடுமா மன்னிச்சுடுமா, இந்த ஒரு பாவத்தை நான் பண்ணியிருக்க கூடாது, இப்படி காமாந்தகக்காரனாக போயிட்டேனே ஐயோன்னு அடிச்சுட்டு அழுதான். லக்ஷ்மி அம்மாளுக்கு ஆச்சரியம், வரதாச்சாரியருக்கு ஆச்சரியம். அவளுக்கு ஒன்றுமே புரியல. கண்களில் கண்ணீர். ராமானுஜா கருணாமூர்த்தி இவனுடைய காமத்தையும் மாற்றிட்டார். அதானே முக்கியம். காமத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சர்வசாதாரணமாக எல்லாரும் விழற இடம். விஸ்வாமித்தர் முதற்கொண்டு எவ்வளோ பெரியவாள்லாம் விழற ஒரு இடம். இந்த காமத்தை ஜெயிக்க முடியாதவன் ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலே மாறிட்டான். அவன் சொன்னான், ஐயோ எனக்கு உங்கள் ஆச்சாரியனை பார்க்கணும், எப்பேற்பட்ட உத்தமமான தம்பதிகள், இந்த மாதிரி வாழணும்னு எங்களுக்கு தெரியலையே, இந்த மாதிரி உத்தமமாக ஒரு பக்தி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, ஜென்மா முழுக்க காமத்திலேயே வீணா போயிடுதே, ஐயோ எனக்கு நல்ல கதி உண்டோன்னு கதறினான். அவள் சொன்னா, எங்கள் ஆச்சாரியன் ரொம்ப கருணாசாகரன், தைரியமாக அவள் அழிச்சுட்டு போகிறேன்னு அழிச்சுட்டு போயிட்டான். அவன் வெக்கப்படுறான், வருத்தப்படுறான். அழிச்சு கொண்டு விட்டார்கள். ராமானுஜர் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். பல 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 பலன்னு அந்த விளக்கு வெளிச்சத்தில் தேமேன்னு உட்காந்துருக்கார், தியானம் பண்ணிட்டு. என்னடான்னா, இவா 2 பேருக்கும் ஹிதம் நடக்கணும்னு ஒரு தியானம் அனுப்பி வச்சுட்டு இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். திரும்பவும் அந்த மளிகை கடைக்காரனுக்கு இவன் மேலே ஆசையே வராதபடி ஒரு புத்தி வரணும்னு ஒரு தியானம். தானே வந்து வாத்தில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி தெரியாதா, எப்படி நடக்கிறதுன்னு தெரியாதா அவருக்கு, 2 பேர் பேசுறது தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தார். இப்போ வரதாச்சாரியரும் லக்ஷ்மி அம்மாளும் வந்து ராமானுஜர் சேவிச்சார்கள். சேவிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு மளிகை கடைக்காரர், அவர் தான் இன்றைக்கி தலிகைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார், அவருக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னார். வர சொல்ல அப்படின்னுட்டார். அழகாக மளிகை கடைக்காரர் வந்தான், கையை கூப்பிண்டான். ராமானுஜரை பார்த்தான், ஜம்முன்னு உட்காந்துருக்க அந்த தேஜோமயமான ரூபத்தை பார்த்தான். ஐயா என்னை காப்பாத்துங்கன்னு ராமானுஜர் திருவடிகளில் விழுந்து கதறினான். ராமானுஜர் சிரிச்சார், உன் பாவம் எல்லாம் போயிடுத்துப்பா, நீ இத்தனை பாகவத ஆளுக்கு அன்னம் கொடுத்த இல்லையா, இந்த அன்னத்தில் எல்லா பாவத்தையும் ஸ்வீகரிச்சுட்டோம். அவனோட பாவம் இருக்கும் இல்லையா, நம்ம அதனால தான் கண்ட இடத்துல அன்னம் சாப்பிடப்படாது அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா, அவாவாளுடைய மனசு, அந்த புத்தி, இந்த பாபம் இதெல்லாம் சேர்ந்து வரும், அவளோட அகம்பாவம் இதெல்லாம். அதுக்காக தான் எங்கே ஆகாரம் சாப்பிட்டாலுமே அழகாக பகவன் நாமத்தை சொல்லிண்டு சாப்பிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது பிரசாதமாக போயிடும்.
பகவத் தியானம் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பகவானுடைய அனுக்கிரகமாக மாறிடும். இல்லை அப்படின்னா அந்த அன்னத்தினாலே பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. பகவத் பிரசாதமாக இருக்கிற பட்சத்தில் அதனாலே நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை, நன்மைதான் பயக்கும், ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் நன்மை பயக்கும். அப்போ அழகாக ராமானுஜர் சொல்லிட்டார், எல்லா பாவத்தையும் மாற்றியாச்சு, ஆனந்தமாக கைங்கரியம் என்று சௌக்கியமாறுன்னு ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை கொடுத்துட்டார். லக்ஷ்மி அம்மாளும் வரதாச்சாரியரும் கதறினா, ஆச்சாரியரே இந்த காருண்யம் தாங்காது, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசை, ஒவ்வொரு தடவையாக கூப்பிடணும்னு நினைப்போம், ஒவ்வொரு தடவையாக இந்த பக்கம் வரும்பொழுது நீங்கள் வருவேள்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இப்படி வருவேள்னு எதிர்பார்க்கல, இந்த மாதிரி வந்தா போலே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் ஒரு விதமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா, அப்படி குரு வந்தால் நன்னா இருக்கும், இப்படி ஆச்சாரியன் வந்தால் நன்னா இருக்கும். எந்த சமயத்தில் எப்படி வந்து கிருபை பண்ணணுமோ அப்படி ஒரு கிருபையை பண்ணிடுவார்கள், சம்சயமே வேண்டாம். அந்த மளிகை கடைக்காரனும் திருந்தினா, இவாளுடைய தரித்திரமும் மாறித்து. ராமானுஜர் அழகாக அங்கே இருந்தார். அடுத்த நாள் ஓடி வந்துவிட்டார் அந்த பணக்காரர். ராமானுஜர் தன் வீட்டுக்கு வரலேன்னு ஒன்று முதல்ல கோச்சுண்டார். அப்புறமா தேவேன்னு ஓடி வந்தார். ராமானுஜரிடத்துல சொன்னார், அடியேன் க்ஷமிக்கணும் அப்படின்னார். ஏன் வரலேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னார். இப்போ சுவாமி ராமானுஜர் சொன்னார், அப்பா வந்தவாளை கவனிக்க வேண்டாமா, நீ அந்த வைஷ்ணவாளை போய் இப்படி பண்ணிட்டேப்பா, வந்தவாளையே நீ கவனிக்கலையே அப்படின்னார். இல்லை சுவாமி மன்னிச்சுடுங்கோ, ஒரு அவசரத்தில் அப்படி பண்ணிட்டேன், பரவாயில்லேப்பா, அவளை நன்னா கவனிச்சுக்கோ, இன்னொரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் வரேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அப்போ அந்த கருணை பாருங்கோ, ஒரு காமத்தில் நிறைஞ்சிருக்கிறன கூட அவன் கேட்காமல் போய் தடுத்தாட்கொள்றது. அதனால தான் ராமானுஜரை தியானம் பண்ணோம்னா நம்முடையதான கெட்ட குணங்கள், கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அழகாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்கள், சத்தியமாக மாறும். எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் இந்த ராமானுஜரை தியானம் பண்ணியாச்சு, ராமானுஜ நாமம் சொல்லியாச்சு, ஜபிச்சாச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்களை அது பவித்திரமாக்கிடும். ராமானுஜர் தரித்திரத்தை பார்க்கறதில்ல, பணக்காராளான்னு பார்க்கறதில்ல, ஒவ்வொரு சிஷ்யாளையும் ஒவ்வொரு விதத்தில் தடுத்தாட்கொண்டு ஒரு கிருபை. இந்த காருண்யத்தை என்ன சொல்லுவேள், வந்து நீ என்னை உய்த்த பின் அவரேதானே வந்தார். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு